ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட எவாலுவேஷன் அண்ட் ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1989ல் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்துட்டு தொடங்கப்பட்டுச்சு. அப்போ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட நேம் என்னன்னா வில்ஸ் இன்டர்நேஷனல் கப். ஏன் இந்த நேம் வந்துச்சுன்னா, அப்போ இந்த டோர்னமெண்ட்டோட ஸ்பான்சரான வில்ஸ் டொபாக்கோ கம்பெனியோட நேம் வந்துட்டு வில்ஸ் இன்டர்நேஷனல் கப்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து நேம் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா 2000ல் வந்துட்டு ஐசிசி நாக் அவுட் டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக 2002ல் வந்துட்டு ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபின்னு சொல்லிட்டு இந்த டோர்னமெண்ட்டோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணி இப்போ வரைக்கும் இந்த நேம் வந்துட்டு சேஞ்ச் பண்ணாம அப்படியே இருக்கு. இந்த டோர்னமெண்ட் வந்து இனிஷியல்ல 2 இயருக்கு ஒரு முறை வந்துட்டு நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 2009க்கு அப்புறமா 4 இயருக்கு ஒரு தடவைன்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்டோட சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற வேர்ல்ட் கிரிக்கெட்ல அன்லக்கியான டீமான சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்துட்டு இந்த டோர்னமெண்ட்டோட இனிஷியல் வின்னர். இதுக்கப்புறமா அடுத்தடுத்த டோர்னமெண்ட்ல வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், நியூசிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய டீம்லாம் வின் பண்ணிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல ஹையஸ்டா டிராஃபி வின் பண்ண டீம் எதுன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா. இந்த டோர்னமெண்ட்ல வந்து இந்தியா வந்துட்டு 2002ல வந்து ஸ்ரீலங்காக்கு அகைன்ஸ்டா ஃபைனல் விளையாடி இருப்பாங்க. அதுல வந்து டை ஆனதுனால இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் ஷேர் பண்ணிருப்பாங்க டிராஃபியை. 2013ல நடந்த டோர்னமெண்ட் வந்துட்டு T20 ஃபார்மேட்ல நடந்துச்சு. அதுல வந்து இந்தியா தான் வந்துட்டு வின் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டோர்னமெண்ட் வந்து இனிஷியல்ல டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுற டீம் மட்டும் தான் அலோ பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா நான் டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுற டீமையும் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு கிட்டத்தட்ட வேர்ல்டு கப்புக்கு ஈக்குவலா ஒரு குட்டி வேர்ல்டு கப்னே சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட்டை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விடுங்க. இப்படிக்கு விடை பெறுவது